ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 25 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பொன்னி வந்து அவங்க பியூட்டி அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இங்க சுந்தரம் வந்து தாஸ்க்கு கால் பண்ணி கேட்குறாரு, இந்த மாதிரி நீ தானே என் பொண்ணை இது பண்ண அப்படின்னு. அப்ப தாஸ் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டனால தான் எங்களால அந்த மாதிரி பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்னு உடனே, சரி இப்போ உனக்கும் வேண்டாம் எனக்கு வேண்டாம், டீசெண்டா ஒரு அமௌண்ட் பேசி செட்டில் பண்ணிடலான்னு முடிவு பண்றாங்க. 15,00,000 தரேன் அப்படின்னு சுந்தரம் சொல்லிடுறாரு. சரின்னு சொன்னே இப்ப தாஸ் என்ன சொல்றாரு, இதோட இவனை விட்டுருவோமா என்ன, இதை வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சுந்தரம் வந்து அவங்க ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு காலையில அத்தை கிட்ட வந்து 10,00,000 செக் ரெடி பண்ணி கொண்டு வந்து வாங்கிட்டு போங்க, ரெனோவேஷனுக்காகன்னு சொல்லுங்கன்னொடனே, சார் அதுக்கு ஏற்கனவே காசு வாங்கிட்டோம்லன்னொடனே, அது எனக்கு தெரியாதய்யா, அவன் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடுறாரு. இவனே இவ்வளவு விவரமா கேக்குறானே, நாளைக்கு அத்தை கேட்கும்போது என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி எதனாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொன்னி மறுபடியும் பியூட்டி பார்லருக்கு வராங்க. அப்போ வந்து வேலை செய்ய போகும்போது அங்க இருந்தவங்க வந்து, மேடம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கிறாங்க, எதுக்கும் நீ மேடமை பார்த்துட்டே இந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பொன்னி வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேடம் வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்கள உள்ள கூட்டிட்டு போறாங்க. இப்போ பொன்னியை பார்த்தோன்னே, என்ன காய்ச்சலா, எந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்த, நீ ட்ரீட்மெண்ட் எடுத்த லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே, அன்னைக்கு இந்த மாதிரி ஹைவேல ஒருத்தன் கூட நின்று முத்தம் கொடுத்துட்டு இருக்கனோடனே, இப்போ பொன்னி அப்படியே டென்ஷன் ஆகி, இல்ல மேடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. சரி குழந்தைய காணும் சொல்றதெல்லாம் சரிதான், அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவர் தான் என்னோட புருஷனோடனே, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் யாருன்னொடனே, இந்த மாதிரி சிங்கர், அவங்க 2 பேரோட பையன் தான் அவர்னோடனே, அவ்வளோ பெரிய குடும்பத்துல மருமகளா இருந்துட்டு நீ ஏன் இங்க வந்து வேலை பார்க்குற, உனக்கு காசு தேவை இருக்குன்னு தானே நீங்க வந்து வேலைக்கு சேர்ந்த அப்படின்னோடனே, பொன்னி ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபிளாஷ்பேக் எல்லாமே சொல்றாங்க. எவ்வளவு வைராக்கியமான பொண்ணுல நீ, அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டோடனே, சரி குழந்தை கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அடுத்த ஃபிளாஷ்பேக் சொல்றாங்க. உடனே ரொம்ப உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நானும் உன்ன மாதிரி தான், உனக்காச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா எனக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லை, என் குழந்தைய கூட என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, உன்னை மாதிரி வேலையை தான் நானும் ஒரு பியூட்டி பார்லர்ல போய் பார்த்தேன், இன்னைக்கு என்னோட பிராண்ட் உலகம் ஃபுல்லா இருக்குது அப்படின்னா என்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லை, நான் பட்ட அவமானம் அந்த மாதிரி, உனக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீ என்கிட்ட கேளு, நான் உனக்கு செய்கிறேன், உன்னை நிரூபிக்கிறதுக்கு எந்த உதவினாலும் கேளு அப்படின்னோடனே பொன்னி வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.